நம்ம இந்த ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்டுக்கு இந்த கிரே கலரில் ஒரு பண்டல் ஒயரும், பிங்க் கலர் நல்லா மெஜந்தா பிங்க்கு, அதில் கொஞ்சம் ஒயர் இருந்தால் போதும். நம்மளுக்கு 5 லைன் தான் பேஸ் போட போகிறோம். அதனால நான் இந்த கொஞ்சமாக இருக்கிற இந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன். எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு கட் ஒயர் வந்து 4.25 ஸ்கேல் எடுத்துக்கிட்டால் போதுமானது. 4.25 ஸ்கேலு எடுத்துக்கிட்டால் போதுமானது. 4 எடுத்தாவே போதும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நிறைய சொருக்கலாம் அப்படின்றதுனால நான் 4 1 2 3 4 அதுக்கப்புறமா ஒரு 3ல் நிறுத்திக்கலாம். 4.25 ஸ்கேல் அளவில் 12 கட் ஒயர் எடுக்க போகிறோம். எத்தனை கட் ஒயர்? 12 கட் ஒயர் எடுக்க போகிறோம். அது எந்த மாதிரி எடுக்க போகிறோன்னா, இந்த கிரேல 6 கட் ஒயரும், பிங்க்கில் 6 கட் ஒயரும் எடுக்க போகிறோம். 3 ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயரையே மெஷர்மெண்ட்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். 4 ஒயர் கட் பண்ணிட்டேன். அஞ்சு 6 கிரே கலரில் 6 கட் ஒயரு, இந்த பிங்க் கலரில் 6 கட் ஒயர். மொத்தம் 12 கட் ஒயர் தான் இதுக்கு. ரெண்டு கட் பண்ணிட்டோம். 3 4 5 6 கிரேல 6 பிங்க்ல 6 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரே கலரில் ஒரு கட் ஒயரை எடுத்து 2 முனையும் ஒன்றா வச்சு மடிச்சிக்கலாம். இந்த பிங்க் கலரை ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மடித்ததுலேருந்து நான் அளந்துட்டு வரேன். இந்த அளவுக்கு ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். பேஸ் போடுறதுக்கு அவ்வளோ குறையும். அதனால் ஒரு 3 இன்ச்சு, இது சின்ன பேஸ்கெட்டாக பேஸும் கம்மியாக தான் போட போகிறோம். அதனால் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு போடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கட் ஒயரு கிரே கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ. இது வந்து ரன்னிங் ஒயரு, இது கட் ஒயர். நம்ம இந்த அளவுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஒரு 3 இன்ச்சுக்கு கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிங்க் தான் வந்து ரன்னிங் ஒயரில், அதை விட்டுட்டு இந்த கிரே கலரை அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒயருக்கும் நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். நான் எல்லா பேஸ்கெட்டும் டுட்டோரியல் போடும்போது இதை தான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. ரெண்டாவதும் கிரே கலர் எடுத்துக்கலாம். ரெண்டாவது கட்டு ஒயரும் கிரே கலரை எடுத்துக்கலாம். ரெண்டாவது நாட் போடுறோம். மூணாவது நாட்டும் கிரே. 12 ஒயரில் 3 ஒயர் இப்போது நம்ம ஜாயின் பண்ணுறோம். அடுத்ததாக பிங்க்கு 6 பிங்க்கு ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 6 ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒயருக்கும் நான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் போட ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டாக வந்து போட்டு அப் அண்ட் டவுன் பார்க்காம கடகடன்னு போட்டோம்னா அப்புறம் ஒரு சைடு பெருசாக இருக்கிற பக்கம் ஒயர் அதிகமாகவும், கம்மியாக அப் அண்ட் டவுன் பார்க்காம கம்மியாக இருக்கிற பக்கம் கம்மியாகவும் இருக்கும். அப்புறம் பத்தாது, நமக்கு ஒயரு ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையெல்லாம் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும் கொஞ்சம் மெனக்கெட்டு பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ பிங்க்கில் ரெண்டாவது ஒயர் எடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன். அடுத்ததாக மூணாவது ஒயர். ஃபஸ்ட்டு பேஸில் 5 லைன் பிங்க் ஒயர்லேயே தான் போட போகிறோம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு கிரே 3, அதுக்கு அடுத்தது பிங்க்கில் 6 ஒயர் கட் பண்ணோம். 6 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 கிரே ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எவ்வளோ அளந்து விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதை சென்டர் லைனாக வச்சுட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் லைனாக வச்சுட்டு இதுக்கு மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் இதே பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போட்டுட்டு அடுத்ததை நம்ம எப்படி போடுறதுன்றத அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். கட் பண்ணி வச்சுருக்கிற 12 ஒயரையும் ஜாயின் பண்ணோம். ரன்னிங் ஒயர் வந்து பிங்க் கலரு, இந்த பக்கம் 3 கிரே, நடுவில் 6 பிங்க்கு, இந்த பக்கம் 3 கிரே, 12 ஒயரை ஜாயின் பண்ணோம். அதே பிங்க் கலர் ஒயரை வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு 1 2 3 4 5 லைன் பேஸ் போட்டிருக்கோம். ரன்னிங் ஒயர் எல்லாமே பிங்க் கலர் தான் வச்சு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரே கலர் ஒயர் வச்சு பேஸ் போட போகிறோம். அதுக்கு கிரே கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து ஏற்கனவே அளந்து விட்டுருக்க அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ 12 லைன் 12 நாட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டிலேருந்து போடணும். ரெண்டாவது நாட்டிலேருந்து கிரே கலர் போடணும். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டோம், ரெண்டாவது நாட்டில் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அடுத்தடுத்து நாட்டு போடும்போது நம்மளுக்கு அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் ஒரு நாட்டு விட்டுடணும் போடாமல். அப்போ நம்மளுக்கு சென்டரில் 10 நாட்டு கிடைக்கும். 12 நாட்டு நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம். இப்போ இந்த கார்னரில் ஒரு நாட்டு விட்டுடுறோம், இந்த கார்னரில் ஒரு நாட்டு விட்டுட்டு போடுறோம். அப்போ நம்மளுக்கு வந்து சென்டரில் 10 நாட்டு கிடைக்கும். ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நம்ம சேல் பண்ணின்னு தான் இருக்கோம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. கமெண்டில் கேட்காதீங்க ரேட்டு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் கமெண்டில் ரேட்டு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஒரே
மெசேஜை திரும்பி திரும்பி எத்தனை முறை கன்வே பண்ணாலும் நீங்கள் அதே தப்பை தான் பண்ணுறீங்க. கமெண்ட்டில் ரேட் கேட்குறீங்க, இந்த கூடையோட விலை என்ன கமெண்ட்டில் கேட்குறீங்க, அந்த மாதிரி கேட்காதீங்க. இப்போது அதுக்கு அடுத்த ரோ வந்து திரும்பவும் ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டிலேருந்து போடணும். இதுக்கும் கிரே கலர் ஒயர் தான். ஃபஸ்ட்டு 5 லைன் தான் சென்டர் லைனில் பிங்க்கில் 5 லைன் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த சைடும் கிரே கலரில் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த லைனில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாட்டு விட்டுடுறோம், ரெண்டாவது நாட்டிலேருந்து போடுறோம். அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டாவது லைனில் 10 நாட்டு கிடச்சிது. அதுலேருந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று விடும்போது நம்மளுக்கு 8 நாட்டு கிடைக்கும். 8 நாட்டு கிடைக்கும். நாட்ஸை நல்லா டைட்டாக போடுங்க. நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நாட்ஸை டைட்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு பேஸ்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங். இப்போது இந்த கார்னரில் ஒரு லைன் விட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே விட்ட அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அளவு கம்மி பண்ணி எவ்வளோ 2 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள் 3 இன்ச்சு கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு புரியலன்னா, இப்போ இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1.25 ஸ்கேல் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அளவு தேவையில்லை. நம்ம ஹைட்டு கொஞ்சம் தான் வளர்த்த போகிறோம். 1.5 ஸ்கேல் கூட விடலாம். நமக்கு உள்ளே நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய லாஸ்ட் வரைக்கும் சொருகுவேன். அதனால் கொஞ்சம் நான் எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் ஒயர் விடுவேன். இப்போது இந்த அடுத்த லைன் வந்து 3வது லைன் போட போகிறோம். 3வது லைனு திரும்பவும் ஒரு நாட்டு ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த லைனில் நம்மளுக்கு 6 நாட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 12 போட்டோம். அதுக்கப்புறம் இந்த கார்னர் அந்த கார்னர் ஒன்று விட்டது 10 கிடச்சிது. அதுக்கு அடுத்த லைன் வந்து இந்த கார்னர் அந்த கார்னர் விட்டுது அந்த 10லேருந்து 8 கிடச்சிது. இந்த 8லேருந்து இப்போ திரும்பவும் 2 சைடும் ஒவ்வொரு நாட்டு விட்டுடுறோம். அப்போ நமக்கு இந்த கார்னரில் 6 கிடைக்கும் இந்த லைனில். இதோட நம்மளுக்கு பேஸ் முடிஞ்சிடும். இதோட நமக்கு பேஸ் முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான் அங்கே பேஸ். சென்டரில் 5 லைன் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த கார்னர் விட்டுட்டு ஒவ்வொரு லைன் நாட்டு விட்டுட்டு போட்டோம். அப்போது நம்மளுக்கு 10 நாட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அடுத்த லைன் போடும்போது 8 6 அதே மாதிரி இந்த சைடும் இந்த போட்டுட்டேன் பாருங்கள். நமக்கு இந்த ஷேப்பில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பேஸ் வந்து இவ்வளோ தான். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி பேஸ் போட்டுட்டு நம்ம பேஸ்கெட்டை எப்படி வளர்த்ததுன்றதை பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பேஸ்கெட் போடுற மாதிரி இருந்தால் இந்த பேஸ்கெட் ஒரு அவங்களுக்கு பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.